ரமலான் என்றதும் மாற்று மதத்தவர்களுக்கு முதலில் நினைவுக்கு வருவது மணக்க மணக்க சூடாக கிடைக்கும் நோன்பு கஞ்சிதான். நோன்பு இருப்பவர்களுக்கு தேவையான பலமளிப்பதுடன் மருத்துவ பயன்களும் கொண்டதாக கருதப்படும் நோன்பு கஞ்சி தயாரிக்கும் முறை குறித்த தொகுப்பை இப்போது பார்க்கலாம். இஸ்லாமியர்களின் முக்கிய கடமைகளில் ஒன்று ரமலான் மாதத்தில் நோன்பு இருப்பது. மாதத்தின் 30 நாட்களும் காலை சூரியன் உதிப்பதற்கு முன்பாக நோன்பை தொடங்கும் இஸ்லாமியர்கள் சூரியன் மறையும் வரை உணவு, தண்ணீர் உட்பட எதையுமே உட்கொள்ள மாட்டார்கள். நோன்பை முடித்தவுடன் உட்கொள்வதற்கு பிரதான உணவாக இருப்பது நோன்பு கஞ்சி. சாதாரணமாக வீட்டில் செய்வதிலிருந்து முற்றிலும் மாறுபட்ட இந்த வகை கஞ்சி பெரும்பாலும் பள்ளிவாசல்களில் மட்டுமே செய்யப்படுகிறது. அது மட்டுமின்றி இந்த நோன்பு கஞ்சி தமிழ்நாட்டில் மட்டுமே தயாரிக்கப்படுவதாக கூறுகின்றனர் இதனை தயாரிப்பவர்கள். பிரதானமாக தமிழ்நாடு பண்ணுறோம். தமிழ்நாடு தாண்டினா கஞ்சி அப்படிங்கிறது பெருசாக இருக்காது. இங்கே இப்போ தமிழ்நாட்டில் இப்போ கேரளா சைட்லேயும் கொஞ்சம் சில பகுதிகளில் கஞ்சி அப்படி செஞ்சுட்ருக்காங்க. ஆனால் இது கஞ்சி அப்படிங்கிறது அறிமுகமானது தமிழகத்தில் தான். பெரும்பான்மையாக கஞ்சி வந்து தமிழகத்தில் அறிமுகமானது. தேங்காய் எண்ணெய், பட்டை, கிராம்பு, வெங்காயம், தக்காளி, இஞ்சி, பூண்டு, பச்சை அரிசி, தேங்காய், நெய், ஆட்டிறைச்சி உள்ளிட்ட உடலுக்கு உகந்த உணவுப் பொருட்களின் கலவையாக இந்த நோன்பு கஞ்சி தயாரிக்கப்படுகிறது. இந்த கஞ்சியில் என்னென்னா வெங்காயம், தக்காளி, பட்டை, கிராம்பு, ஏலை எல்லாமே மருந்து கூடிய செய்கிற பொருளுக்கு தான் சேர்த்துருக்கு. எல்லாமே பிரியாணி மசாலா எல்லாமே சேர்ந்து தான் செய்கிறது. தேங்காய் ஊற்றி அதுக்கப்புறம் பட்டை, கிராம்பு, ஏலை, ஜீரகம், வெந்தயம் எல்லாம் போட்டு தாளித்து வெங்காயம், தக்காளி அப்புறம் பிரியாணி மசாலா எல்லாமே போட்டு அதுக்கப்புறம் போட்டு தண்ணி ஊற்றி கொதிக்க விட்டுருவோம். அதுக்கப்புறம் அரிசி, பருப்பு போட்டு கொதிக்க விடுவோம். இந்த ஒரு மாதம் ஃபுல்லாக நோன்பு வச்சு செய்கிறது. நானும் நோன்பு வச்சு தான் இந்த கஞ்சி முழுசாக செய்கிறது. பொதுவாக நாள் முழுவதும் தண்ணீர் கூட அருந்தாமல் இருப்பவர்களுக்கு உடலில் சூடு அதிகரிக்கும். அந்த சூட்டை குறைப்பதோடு சோர்வை நீக்கி உடலுக்கு தேவையான புத்துணர்ச்சி தரும் என்றும் கூறப்படுகிறது. இப்போ கஞ்சி எதுக்கு சாப்பிட்றோம்னா, நம்ம நாள் ஃபுல்லாக நோன்பு இருந்து விரதம் இருக்கிறோம். அப்போ பார்த்தீங்கன்னா குடலெல்லாம் சுருங்கிரும். இந்த நோம்பாளிகளுக்கு இந்த வெயிலுக்கு ரொம்ப குளிர்ச்சியாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி நாங்கள் கஞ்சி செய்கிறோம். கஞ்சியில் பார்த்துட்டிங்கன்னா பட்டை, கிராம்பு, ஏலக்காய், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அப்புறம் வெந்தயம், அப்புறம் பச்சரிசி, அப்புறம் தண்ணி நிறையா இருக்கும். அது நோம்பாளிகள் குடிக்கும்போது அவங்களுக்கு நல்லா டக்குன்னு ஜீரணமாகாத லேசான ஒரு உணவு சாப்பிட்றதுனால ஈஸியாக அவங்களுக்கு டைஜஷன் ஆகுது. பள்ளிவாசல்களில் அளிக்கப்படும் நோன்பு கஞ்சியை மற்ற மதத்தைச் சேர்ந்தவர்களும் ஆர்வத்தோடு வாங்கிச் செல்கிறார்கள். சன் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் காளினுடன் மோகன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.